அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வந்த தன்விக்கு அவங்க அம்மா திடீர்னு நேரில் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, தன்விங்கிற சின்ன பொண்ணு தான் சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவை பிரிஞ்சு ஏக்கத்தோட கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சரிகமபால வாய்ப்பு கிடைச்சி சூப்பரா இந்த லிட்டில் சீசன் 5ல ஒவ்வொரு எபிசோட்லயும் செம்மையா பாடி அசத்திட்டு இருக்காங்க தன்வி. கடந்த வாரங்களில் சரிகமபாவுக்கு 10 இயர்ஸ் சங்கமம் ரவுண்டு செலிப்ரேஷனாக கொண்டாடினப்போ தன்வியோட எமோஷனல் லைஃப் ஸ்டோரியை கேட்டு அரங்கத்தில் இருந்த எல்லாரும் ரசிகர்கள் எல்லாருமே கூட கண் கலங்கிட்டாங்க. முதல்ல தன்வியோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்வி ஸ்டேஜுக்கு வந்தப்போ அவங்க அம்மா ரேடியோவில் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்து பேசியிருக்காங்க. அப்போது தன்வி உடனே பயங்கர சந்தோஷம். அவங்க அம்மா நேரில் பேசுகிற மாதிரியே தன்விக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். தன்வி, உன்னோட ஒவ்வொரு எபிசோடு பர்ஃபார்மன்ஸையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தன்வி, நீ உன்னோட வாழ்க்கையில் கனவுக்கான பாதையை நோக்கி போயிட்டுருக்க. என்கிட்ட நீ சொன்ன மாதிரியே உன்னோட கனவுக்கான பாதை ஆரம்பிச்சிருச்சு பார்த்தியா. இப்போது டிவியில் பெரிய ஸ்டேஜிலலாம் நீ பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கூடி சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஆடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா பின்னாடி வந்து தன்விக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக பின்னாடி வந்து நின்னாங்க. இதை பார்த்து ஜட்ஜஸ், கண்டஸ்டன்ட்ஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே செம்மையாக எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா தன்வி தோள் மேலே வந்து அவங்க அம்மா கையை வச்சு பார்க்கும்போது தன்வியோட முகத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அவங்க அம்மா தன்வியை ஹக் பண்ணி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள இருக்க அன்பை வெளிப்படுத்தினாங்க. இதை பார்த்து அரங்கத்தில் இருந்த எல்லாருமே செம்ம ஃபீல் ஆயிட்டாங்க. தன்வியோட அம்மா சரிகமபா மூலமாக தான் தன்விக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. சரிகமபாவுக்கும் ஜீ தமிழுக்கும் நம்ம சேனல் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்த எமோஷனல் தன்வியோட மூமெண்ட்ஸை பார்த்து யாரெல்லாம் கண் கலங்குனீங்க அப்படின்னு உண்மையாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.